இங்க தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. கருவூலம், விற்பனை, பத்திரம், பங்கு, சுழலி, ஃபோமோ, அனாமதேய நாணயம்னு 7 வெவ்வேறு சக்கரங்கள் ஒரே நேரத்துல சுழல்ற ஒரு மாபெரும் இயந்திரம் இது. ஆமா. இதுல ஒரு சக்கரம் கொஞ்சம் வேகமாவோ இல்ல மெதுவாவோ சுழன்றாலும் முழு அமைப்பு முடங்கிடாதா? இந்த 7 அமைப்புகளும் தங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு நேர்த்தியா சிங்க் ஆகி இயங்குது? மிகச்சிறப்பான கேள்வி. இது 7 தனித்தனி சக்கரங்கள் கிடையாது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைந்து ஒரு பொருளாதார ஃப்ளைவீல், எக்கனாமிக் ஃப்ளைவீலாக செயல்படுது. ஃப்ளைவீலா? ஆமா. இந்த ஃப்ளைவீல் எப்படி சுழலுது அப்படிங்கறத ஒரு சின்ன கற்பனை உதாரணம் மூலமா பாப்போம். சரி, சொல்லுங்க. ஒரு 100 பேர் திடீர்னு மார்க்கெட்ல LGNS நாணயங்களை வாங்குறாங்கன்னு வெச்சுப்போம். என்ன நடக்கும்? இதுதான் படி 1. அதிகமா வாங்குதல் நடக்கும்போது இயல்பாகவே LGNS-ஓட விலை சந்தையில அதிகரிக்கும். இது வழக்கமா நடக்கிறது தானே. விலை அதிகரிச்ச உடனே ஆரம்பத்துல வாங்கினவங்க லாபம் பார்க்கறதுக்காக தங்களோட நாணயங்களை உடனே விற்க தொடங்குவாங்களே. எல்லாரும் வித்தா மார்க்கெட் சரிஞ்சிடுமே. பாரம்பரிய கிரிப்டோ மார்க்கெட்ல அதுதான் நடக்கும். ஆனா இங்க தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு சென்சார் மாதிரி செயல்பட்டு 2வது படியை தொடங்கும். ஓ, என்ன பண்ணும்? விலையை அதிகரிச்சத கணித அல்காரிதம் உணர்ந்த உடனே அது தானாகவே பத்திரங்களை, அதாவது பாண்ட்ஸ ஒரு தள்ளுபடி விலையில பயனர்களுக்கு வழங்கத் தொடங்கும். ஆஹா, அதாவது சந்தை விலையை விட பத்திரம் ரொம்ப மலிவா கிடைக்கும். அப்படியென்றால் லாபம் தேடுற பயனர்கள் நாணயங்களை வித்து சந்தையை செரிக்கிறதுக்கு பதிலா அந்த லாபத்தை வச்சு மலிவான பத்திரங்களை வாங்குவாங்களா? மிகச் சரியா பிடிச்சிங்க. இதுதான் 3வது படி. பயனர்கள் இந்த பத்திரங்களை வாங்க USDT செலுத்துறாங்க இல்லையா? ஆமா. அந்த நிதி நேரடியாக பாதுகாப்பான கருவூலம், ட்ரெஷரிக்கு போகுது. இதத்தான் ஆவணங்கள்ல ஆபத்து இல்லாத மதிப்பு, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ, RFV அப்படிங்கறாங்க. இதனால கருவூலம் முன்ன விட ரொம்ப பலமடையுது. ஓ, கருவூலம் பலமடைஞ்சா அந்த புதிய RFP நிதியை அடிப்படையா வச்சு அமைப்பு புதிய LGNS நாணயங்களை உருவாக்க தொடங்குமே, மிண்டிங் ஆரம்பிக்குமே. இதுதானே 4வது படி. ஆமா ஆமா. கருவூலத்துல பணம் இல்லாம ஒரு நாணயம் கூட புதிதா உருவாகாது. இப்போ 5வது படி பாத்தீங்கன்னா, புதிய நாணயங்கள் சந்தைக்கு வர்றதால நாணயங்களோட வரத்து அதிகரிக்குது. சப்ளை அதிகமாச்சுன்னா விலை தானாகவே சீராயிடும். கரெக்ட். விலை சீரானதால பத்திரங்கள்ல கொடுக்கப்பட்ட தள்ளுபடியும் குறையுது. அதனால பயனர்கள் மீண்டும் நேரடியாகவே நாணயங்களை வாங்க தூண்டப்படுறாங்க. வாவ், இந்த சுழற்சி மீண்டும் முதற்படிக்கு சென்று ஒரு முடிவற்ற சங்கிலி தொடரா தொடருது. ஆமா. இது கேட்கறதுக்கு ஒரு தானியங்கி அணைக்கட்டு மாதிரி இருக்கு. அணைக்கட்டுல நீர்மட்டம் அபாய அளவை தாண்டினா சென்சார்கள் தானாகவே மதகுகளை திறந்து உபரி நீரை பாதுகாப்பான இன்னொரு நீர்த்தேக்கத்துக்கு அனுப்புது. கரெக்ட். நீர்மட்டம் சீரானதும் மதகுகள் தானாகவே மூடிக்குது. பணவீக்கத்தையோ பணவாட்டத்தையோ கட்டுப்படுத்த எந்த ஒரு மத்திய வங்கியோட ஆளுநரும் உத்தரவு போட தேவையில்லை. அல்காரிதமே விநியோகத்தையும் தேவையையும் சமநிலையில வச்சுக்குது. இது உங்க முதலீட்டு அல்லது நிதி சார்ந்த சிந்தனைகளையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். மனித தவறுகளுக்கு இங்க இடமே இல்ல. ஆனா ஒரு தொழில்நுட்பம் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அது மனிதர்களோட உலகத்துல தானே இயங்குது. இந்த அமைப்புல பாரம்பரிய வங்கிகளை போன கட்டுப்பாட்டாளர்கள் யார்? யாருமே இல்ல. யாருமே இல்லையா? நாளைக்கு ஏதோ ஒரு அரசாங்கமோ அல்லது அதிகாரி இந்த கணக்க முடக்குங்கன்னு சொன்னா என்னாகும்? இந்த வெப்3 உலகத்துல அதுக்கான பதில் நீங்கள் தான் கட்டுப்பாட்டாளர். இதை ஆவணங்கள், புரோட்டோபால், ரெஸ்ட்ரெயின்ட் நெறிமுறை கட்டுப்பாடுன்னு அழைக்குது. நெறிமுறை கட்டுப்பாடுனா என்ன? வங்கியோட சர்வர் அவங்க கையில இருக்கும்போது அவங்க நினைச்சா எதையும் செய்யலாமே. அதுதான் பிளாக் செயினோட சிறப்பே. இங்க மையப்படுத்தப்பட்ட சர்வர், சென்ட்ரலைஸ்டு சர்வர்னு எதுவுமே கிடையாது. இந்த புரோட்டோகால் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது அமைப்போட சுதந்திரத்தை குறிக்குது. ஓஹோ. யாரோ ஒருத்தரோட கணக்க முடக்கிற வசதி, அதாவது ஃப்ரீஸ் ஃபங்க்ஷன், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் குறியீடுகள்ல எழுதப்படவே இல்ல. யாரையும் பிளாக்லிஸ்ட் செய்யற வசதியும் இல்ல. ஒருவேளை அமைப்புல ஏதேனும் மாற்றம் கொண்டு வரணும்னா அது DAO எனப்படும் பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு மூலமா மக்கள் வாக்களிப்பதன் மூலம் மட்டுமே நடக்கும். அதாவது பாரம்பரிய வங்கிகள்ல நாம வெறும் வாடிக்கையாளர்கள் மட்டும்தான். ஆனா இந்த அமைப்புல பயனர்களான நாமே வங்கியோட பங்குதாரர்களாகவும் முடிவெடுக்கும் நிர்வாகிகளாகவும் மாறுறோம். ஆமா, இது ஒரு பெரிய அதிகார மாற்றம். ஆனா இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப விசித்திரமா தோணுது. இந்த சமுதாயத்துல உள்ளவங்க தங்களை பிலீவர்ஸ், மெசஞ்சர்ஸ், மாஸ்டர்ஸ் மற்றும் எல்டர்ஸ், அதாவது நம்பிக்கையாளர்